السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவினுடைய மொழியாக்கத்தை சுருக்கமாக இந்த நேரத்திலே உங்களுக்கு வழங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உயர்ந்த படைப்பாகிய மனிதர்களை படைத்து எங்களுக்கு பல நியாமத்துகளை, அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். நமக்கு நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறான். எந்த சந்தர்ப்பத்திலும் அவனை மறந்து நம்மால் இருக்க முடியாது என்று சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு நிலையிலும் அவனை நினைத்து பார்ப்பது நம்மீது கட்டாயமான ஓர் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா, அவனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ذَلِكُمُ ரப்புக்கும், அவன் உங்களுடைய இறைவன், லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் கிடையாது. ஹாலிகு குல்லி ஷைஇன் ஃபஅபுதுஹ், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளையும் படைத்தவன் அவன்தான். எனவே அவனை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள். அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், அவனே உங்களுக்கு பொறுப்புதாரி என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனை புரட்டி பார்க்கிற போது, நபி அவர்களுடைய ஹதீஸ் நூட்களை நாம் புரட்டி பார்க்கிற போது அல்லாஹுவை புகழ்வது தொடர்பான பல செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் புகழுக்குரியவன். அவனுடைய படைப்பாகிய நாம் அனைவரும் அல்லாஹுவை எப்போதும் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அல்லாஹுவை எப்படி புகழ்ந்தாலும் அவனுக்குரிய புகழை நம்மால் கொடுக்க முடியாது என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நிலையிலும் அவனை புகழ்வதற்கு, அவனுடைய அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு ஷுக்ர் செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நாம் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் உயர்தரமான புகழப்பட்ட அந்த அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்திலே இந்த உலகம் அழிக்கப்பட்டு ஒரு நாள் நாமெல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நமக்காக அல்லாஹு தஆலா அவனுடைய தீர்ப்பை கொடுப்பதற்காக அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிற அந்த நாளிலே அல்லாஹு தஆலா இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிற மிக சிறந்த ஒரு பாக்கியம், அல்லாஹ் அனைத்து மக்களையும் மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலே நிறுத்தி வைத்திருக்கிற போது அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் என்று ஒவ்வொருவரும் பதற்றத்தோடு திண்டாட்டத்தோடு இருக்கிற நேரத்திலே அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம், தன்னுடைய படைப்புகளுக்கு, தன்னுடைய படைப்புகள் விடயத்திலே இறைவா நீ ஒரு தீர்ப்பை கொடுத்து விடு, என்னுடைய படைப்புகளுக்கு, அதாவது என்னுடைய அடியார்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் அல்லது மனித சமூகத்துக்கு அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்கிற அந்த உன்னதமான பாக்கியத்தை வேறு எந்த ஒரு நபிக்கும் ரசூலுக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்.
அந்த பாக்கியம் நபி அவர்களுக்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கப்படவும் மாட்டாது, கொடுக்கப்படவும் இல்லை, அவர்களுக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படவும் மாட்டாது. அப்படியான ஒரு பாக்கியம் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்படுகிற போது நமக்காக அல்லாஹுக்கு முன்னால் சுஜூது செய்து அல்லாஹுடத்திலே, இறைவா என்னுடைய அடியார்களுக்காக, உன்னுடைய படைப்புகளுக்காக இந்த நேரத்திலே நீ தீர்ப்பு கொடுத்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் நமக்காக அல்லாஹுடத்திலே சிபாரிசு செய்வார்கள். அப்படியான ஒரு பாக்கியம். அந்த நேரத்தில் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மகிமை, மகத்துவம் அனைத்தையும் கொடுத்தும் அல்லாஹுவை அவனுக்குரிய முறையில் புகழ முடியாது என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா புகழுக்குரியவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே சொந்தம் என்று அல் குர்ஆன் பல சந்தர்ப்பங்களில் சொல்வதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅஹ்மது ரப்பி பிமஹாமித அல்லமனீஹா ரப்பி, என்னுடைய ரப்பை அவன் எப்படி தன்னை புகழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அப்படியான அனைத்து புகழை கொண்டும் அவனை நான் புகழ்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுவை எப்படி புகழ வேண்டும் என்பதை நாம் அறியாவிட்டாலும் அல்லாஹ் எப்படி புகழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அதை அப்படியே புகழுகிறேன் என்று வார்த்தையால் சொல்லி புகழுகிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் அல்லாஹுவை அவனுக்குரிய விதத்திலே புகழ முடியாது, அப்படி புகழ்வதில் ஏதாவது தவறு செய்து விடுவேனோ என்று நினைத்து அல்லாஹுக்கு உரிய முறையில் எப்படியெல்லாம் புகழ வாய்ப்பு இருக்கிறதோ அப்படியெல்லாம் அல்லாஹுவை நான் புகழுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தன்னை புகழுமாறு அல்லாஹுடைய தூதரை பல சந்தர்ப்பங்களில் கட்டளை எடுக்கிறான். அதில் ஒரு சந்தர்ப்பம் சூரா இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே கடைசி வசனத்திலே அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், வகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹித் வலதன் வலம் யகுல் லஹு ஷரீக்கும் ஃபில் முல்க் வலம் யகுல் லஹு வலியும் மினதுல் ஃபகப்பிர்ஹு தக்பீரா வகப்பிர்ஹு தக்பீரா. அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், குல் அல்ஹம்துலில்லாஹ், நபியே நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி லம் யத்தஹித் வலதா, அல்லாஹுக்கு குழந்தைகள் கிடையாது, குடும்பம் கிடையாது. குழந்தை குடும்பம் இருந்தால்தான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நம்முடைய குழந்தையை விட்டு கொடுக்க முடியாது, மனைவியை விட்டு கொடுக்க முடியாது, உறவை விட்டு கொடுக்க முடியாது. மனிதன் என்கிற பலவீனத்தில் இருக்கிற நாம் சில சந்தர்ப்பங்களில் நாம் அநீதி செய்து விடுவோமோ என்று பயந்து சில சந்தர்ப்பங்களில் நாம் விட்ரோவாகி விடுவோம், பின்வாங்கி விடுகிறோம். நீதிபதிகள், அதாவது நீதம் செலுத்துகிற காதிகள் சில சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் தீர்ப்பு கொடுப்பதற்கு தயங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். ஏனென்றால் என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுக்காரர் அங்கே குற்றவாளியாக இருக்கிறார், அவருக்கு நான் சார்பாக தீர்ப்பு கொடுத்தால் அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா லம் யத்தஹித் வலதா, அல்லாஹுக்கு குடும்பம் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. வலம் யகுல் லஹு ஷரீக்கும் ஃபில் முல்க், அல்லாஹுடைய அதிகாரத்திலே அல்லாஹுக்கு நிகராக யாரும் கிடையாது. அல்லாஹுடைய அதிகாரத்தில் அவன் தனித்துவமானவன். வலம் யகுல் லஹு வலியும் மினதுல்லி, அல்லாஹ் பலவீனமானவன், தன்னால் இதை செய்ய முடியாது என்பதற்காக தனக்கு ஒரு துணையை, ஒரு உதவியாளனை எடுத்திருக்கிறான் என்றால் அப்படியும் கிடையாது. அல்லாஹ் தனக்கு ஒரு உதவியாளனை கூட எடுக்கவில்லை. வகப்பிர்ஹு தக்பீரா, அல்லாஹுவை மகிமைத்துவப்படுத்துவீராக, புகழுவீராக என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று விடயங்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மூன்று அம்சங்கள், அல்லாஹ் ஏன் இதை சொல்லி இருக்கிறான்? தனக்கு குழந்தை குடும்பம் கிடையாது, தனக்கு நிகராக, தனக்கு சரிசமமாக எந்த ஒரு கடவுளும் கிடையாது, தனக்கு பலவீனம் கிடையாது. இந்த மூன்று விஷயங்களையும்
அல்லாஹுக்கு இல்லை என்று சொல்லி நபியை நீங்கள் அல்லாஹுவை புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இந்த 3 அம்சங்களும் இல்லாமல் பரிபூரணத்துவம் யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் முழுமையான புகழுக்குரியவர். இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர அப்படியான புகழுக்குரியவர். இந்த 3 அம்சங்களும் இல்லாத யாருமே கிடையாது. குழந்தை கிடையாது, தனக்கு நிகராக எந்த ஒரு ஆட்சியாளனும் கிடையாது, தனக்கு பலவீனம் கிடையாது. இந்த 3 அம்சங்களும் இல்லை என்றால் அவன்தான் உண்மையான கடவுள். இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர அப்படியான ஒரு பாக்கியம் உள்ள சிறப்புக்குரிய ஒரு கடவுள் கிடையாது. எனவே அல்லாஹ் இந்த 3ஐயும் ஏன் சொல்லி இருக்கிறான் என்றால், உண்மையில் அல்லாஹுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று குடும்பம் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், இயல்பிலேயே நாம் நம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். எனவே அல்லாஹ் தனக்கென்று குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை ஒரே தரச்சிலே பார்க்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் யாருக்கும் அநீதி செய்வது கிடையாது. அனைவருக்கும் சரிசமமாக அருள் செய்கிறான், இரக்கம் காட்டுகிறான். தான் யாரையும் நேசர்களாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவ்வாறு இருந்தால் தனக்கு விருப்பமான தன்னுடைய நெருக்கமான உறவுகளை அல்லாஹ் வித்தியாசமான முறையில் அவன் பார்ப்பான், கையாளுவான். அவர்களுடைய விடயத்தில் வித்தியாசமான முறையிலே தீர்ப்பு கொடுப்பான். ஆனால் அல்லாஹுக்கு அப்படி கிடையாது. அதே போன்று அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு கடவுளும் கிடையாது. அப்படி இருந்தால், அல்லாஹுக்கு நிகராக இன்னும் ஒரு கடவுள் இருந்தால், மக்கள் எல்லாம் இவரை வணங்குவதா, இந்த கடவுளிடத்திலே கேட்பதா அல்லது மற்ற கடவுளிடத்திலே கேட்பதா என்கிற ஒரு திண்டாட்டம் மக்களுக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அதனால் நாம் அனைவரும் நம்முடைய தேவைகளை, பிரார்த்தனைகளை யாரிடத்திலே கேட்கிறோம்? அந்த அல்லாஹ் ஒருவனிடத்திலே கேட்கிறோம். அவன் தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை கொடுப்பதற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான். அதனால் அல்லாஹ் தனக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரையும் எடுக்கவில்லை. அதே போன்று 3வது அம்சம், அல்லாஹுக்கு பலவீனம் கிடையாது. அல்லாஹ் கண்ணியமானவன், அவனுக்கு பலவீனம் கிடையாது, குறைபாடுகள் கிடையாது. அல்லாஹுக்கு குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் படைப்புகள் எவரும் தங்களுடைய தேவைகளை கேட்க மாட்டார்கள். தங்களுக்கு கண்ணியத்தை, தங்களுக்கு மதிப்பை, செல்வத்தை அவனிடத்திலே கேட்க மாட்டார்கள். பெருமை அடித்துக் கொள்வார்கள். பெருமைக்காரர்களுக்கெல்லாம் பெருமைக்காரன் அல்லாஹ். அவனுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, எந்த ஒரு பலவீனமும் கிடையாது. எனவே அல்லாஹ் தனக்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு உதவியாளனையும், தனக்கு உதவி செய்வதற்கு, தன்னுடைய காரியங்களை செய்து கொள்வதற்கு யாரையும் துணையாக எடுத்துக் கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் இந்த 3 அம்சங்களையும் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறான் என்றால், அவன் சும்மா வெறுமனே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சொல்லவில்லை. அப்படியான ஒரு சிறப்புக்குரிய, குறைபாடு இல்லாத, யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ள ரப்புல் ஆலமீன் அவனை புகழ்வதற்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை பார்த்து மற்றும் ஒரு வசனத்திலே சொல்கிறான், குலில் ஹம்துலில்லாஹி வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன அஸ்தஃபா அல்லாஹு கைருன் அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை அதாவது நபிமார்களாகிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற முக்கியமான நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய இறை தூதர்கள் நபிமார்களுக்கு வாக்களித்திருக்கிறான். தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இந்த உலகத்தில் வெற்றியை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கிற போதும் அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட மக்களை பாதுகாத்திருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அல் குர்ஆனிலே படித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான். எனவே அந்த வழித்தோன்றலில் வந்தவர், அந்த பரம்பரையில் வந்த இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தன்னை போன்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை
நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹுடைய மார்க்கத்தை தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். வக்குலில் ஹம்துலில்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. வஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா, அல்லாஹ் யாரை நபிமார்களாக ரசூல்மார்களாக தெரிவு செய்து கொண்டானோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அல்லாஹு கைருன் அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹ் சிறந்தவனா அல்லது அல்லாஹுக்கு நிகராக இவர்கள் இணையாளர்களாக எடுத்துக்கொண்டவர்கள் சிறந்தவர்களா என்று அல்லாஹு தஆலா அனைத்து நபிமார்கள் மீதும் சலாம் சொல்லி அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு உதவியாளன் யாரும் கிடையாது. நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அவனை தவிர நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு யாரும் கிடையாது. அப்படி கேட்டால் அவன் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். நாம் எதை கேட்டாலும் அவன் கொடுப்பவன். நாம் கேட்டவுடன் அது கிடைத்து விட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு அல்லாஹ் உடனடியாக கொடுத்து விடுவான், இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா தாமதமாக கொடுப்பான், இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே துனியாவிலே கொடுக்க மாட்டான், நாளை மறுமையில் கொடுப்பான். இதை புரிந்து கொண்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை நாம் நிறுத்த மாட்டோம். அல்லாஹ் கேட்டால் நமக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு வசனத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை புகழுமாறு கட்டளை இடுகிறார். வகுலில் ஹம்துலில்லாஹ் சயுரீக்கும் ஆயாத்திஹி ஃபதஅரிஃபூனஹா வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அந்த ரப்புல் ஆலமீன் சயுரீக்கும் ஆயாத்தி, அவனுடைய அத்தாட்சிகளை, அவனுடைய படைப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு காண்பிக்கிறான். ஃபதஅரிஃபூனஹா, அந்த அத்தாட்சிகளை, அல்லாஹுடைய அந்த குத்ரத் வல்லமையை இந்த உலகத்தில் நமக்கு காட்டி இருக்கிறான். அதை பார்த்து இது அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் இது, இந்த படைப்பு என்று அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த படைப்புகளை, அல்லாஹுடைய அந்த வல்லமைகளை, ஆற்றல்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு காட்டி இருக்கிறான். இந்த வானம், பூமி, இரவு பகல், அல்லாஹு தஆலா திடீரென்று இந்த உலகத்திலே ஏற்படுத்துகிற இயற்கை அனர்த்தங்கள், இதெல்லாம் அல்லாஹுடைய வல்லமையை எடுத்து காட்டுகிற அத்தாட்சிகள். மலைகள், ஆறுகள், இப்படி பிரம்மாண்டமான படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் என்றால் இவை அனைத்தும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அடையாளங்கள். வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்கிற காரியங்களை அலட்சியப்படுத்துகிற அல்லது கண்டும் காணாமல் உங்களுடைய ரப்புல் ஆலமீன், உங்களுடைய இரட்சகன் ஒருபோதும் இருக்க மாட்டான். நீங்கள் எதை செய்தாலும் அதை உன்னிப்பாக நுணுக்கமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை தன்னுடைய படைப்புகளுக்கு எதற்காக காண்பிக்கிறான்? இரவு பகலை மாறி மாறி வரை செய்வது எதற்காக? வானங்கள் பூமிகளை படைத்திருப்பது எதற்காக? கடல்களை, அதன் அலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது எதற்காக? அல்லாஹ் இருக்கிறான் என்பதை புரிந்து அவனை வணங்கி அவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவனுடைய ஆற்றல்களை ஏற்று அவனை புகழ வேண்டும். அவனுடைய திருநாமங்கள், பண்புகளை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளை இந்த உலகத்திற்கு உன்னதமான படைப்பாகிய மனித சமுதாயத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய படைப்புகளை, பிரம்மாண்டமான படைப்புகளை காட்டி இதன் சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன் என்று நமக்கு அவனுடைய அத்தாட்சிகளை முன்வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை படைத்து விட்டு நமக்கு எந்த ஒரு ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் காட்டாமல் என்னை வணங்குங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் நமக்கு ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறான்.
அதை சிந்தித்து அதை முறையாக புரிந்தால் இதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, அவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்ச்சி நாம் ஒவ்வொருவரிடத்திலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு காண்பித்திருக்கிற பல அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் அல்லாஹு தஆலா ஆயத்துல் ஹல்க், அவனுடைய படைப்பு, அதாவது படைப்பாளன் என்பதற்கான அத்தாட்சி. அல் குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தஆலா குறைஷியர்களை பற்றி சொல்கிறான். நபி அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலே குறைஷியர்கள் எப்படியான நிலையில் இருந்தார்கள் இதை பற்றி சொல்கிற போது, வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த காஃபிர்கள் குறைஷியர்களிடத்திலே நபியே நீங்கள் இந்த வானங்கள் பூமிகளை படைத்தவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், இவற்றை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இந்த வானம் பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் குறைஷியர்கள் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு கேட்டால் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்தை படைத்தது யார் என்றால் அதுவாக உருவாகியது, அல்லது அதை படைத்தது வேறு யாரோ என்றெல்லாம் பல விளக்கங்கள் வியாக்கியானங்களை சொல்லுவார்கள். அறியாமை காலம் என்று சொல்கிற வரலாறு பதிந்து வைத்திருக்கிற அந்த ஐயாமுல் ஜாஹிலியத்திலே வாழ்ந்த மக்கள் வானம் பூமிகளை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். எனவே அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றிருந்தார்கள், அல்லாஹ் ரப்பு என்பதை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த வானம் பூமிகளை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். ஆனால் அதிகமானவர்கள் இதை படைத்தவன் அல்லாஹ் என்கிற செய்தியை அறிய மாட்டார்கள். அந்த ஜாஹிலிய கால மக்கள் சொன்னாங்க அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதிகமானவர்கள் லா யஅலமூன், அக்ஸருஹும் லா யஅலமூன், அதிகமானவங்களுக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது என்று அல் குர்ஆனில் இறைவன் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த வான பூமிகளை படைத்தவன் அல்லாஹ், அதை படைத்த அந்த ஹாலிக், இந்த வான பூமிகளை படைத்து பராமரிக்கிற ஆட்சி அதிகாரம் செய்கிற ஆற்றல் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அதைத்தான் ருபூபிய்யத் என்று சொல்கிறோம், ரப்பி என்று சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்திற்கு அதிபதி என்றால் என்ன அர்த்தம்? இந்த வானம் பூமிகளை படைத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் நிர்வாகம் செய்கிற ஆற்றல் அல்லாஹுக்கே உரியது என்று நாம் சொல்வது ருபூபிய்யத். இதை ஜாஹிலியா கால மக்கள் ஏற்றிருந்தார்கள். ஆனால் உலூஹிய்யத், வணக்கம் அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்தப்பட வேண்டும் என்கிற விடயத்தில் தான் அவர்கள் தவறிழைத்தார்கள். அல்லாஹுவை ரப்பாக, கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்களை நாங்கள் முஷ்ரிக்குகள் என்று சொல்கிறோம். அல் குர்ஆன் அவர்களை முஷ்ரிக் என்று சொல்கிறது. கண்ணியமானவர்களே, தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் காண்பித்திருக்கிற மற்றும் ஒரு அத்தாட்சி அல்லாஹுடைய வல்லமை. இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா மழையை இறக்குகிறான், புட்பூண்டுகளை முளைக்க செய்கிறான், மழையை இறக்கி இந்த பூமியை உயிர்ப்பிக்க செய்கிறான். இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன். நபியே நீங்கள் இவர்களிடத்திலே, அதாவது குறைஷியர்களிடத்திலே, இந்த காஃபிர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபித்துவம் கிடைத்த அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த குறைஷியர்களிடத்திலே நீங்கள் கேட்டால், இந்த பூமிக்கு மழையை இறக்குபவன், வானத்திலிருந்து மழையை இறக்குபவன் யார்? ஃபஅஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌதிஹா, இந்த பூமி வறண்டு செத்து போய் கிடக்கிறது, புட்பூண்டுகள் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. மழையை இறக்கி இந்த பூமியிலே முளைகளை முளைக்க செய்பவன், புட்பூண்டுகளை, தானியங்களை உருவாக்குபவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். குலில் ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅகிலூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் புட்பூண்டுகளை முளைக்க செய்கிறான், மலையை இறக்கி புட்பூண்டுகளை முளைக்க செய்கிறானே, இதை உருவாக்குபவன்,
இதை செய்து காட்டுபவன் யார் என்பதை சிந்திக்காத காரணத்தினால் அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னை புகழுமாறு சொல்கிறான். எப்படியான சந்தர்ப்பத்திலே ஃபைதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்க், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை படித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு கப்பலை நீங்கள் கட்டுங்கள், கப்பலை உருவாக்குங்கள் என்று கட்டளை இடுகிறான். ஏற்கனவே தான் ஒரு நபி என்று சொன்னதற்காக அவருடைய கூட்டம் அவரை கேலி செய்து நையாண்டி பண்ணி அவர்களை கிண்டல் செய்து அவரை தரைக்குறைவாக மதிக்கிறார்கள். அவரை குறைவாக பார்க்கிறார்கள். அவரை ஒரு பைத்தியக்காரன், சூனியக்காரன் என்கிற விதத்திலே பேசுகிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு கப்பலை கட்டுகிறார், பிரமாண்டமான ஒரு கப்பலை கட்டுகிறார். அந்த கப்பலை ஓட்டுவதற்கு தண்ணீர் கிடையாது. அதை நினைத்து இன்னும் கேலி செய்கிறார்கள். நூஹ் கப்பலை கட்டுகிறார், இதை எங்கே ஓட விட போகிறார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடன் எதையும் எதிர்பார்க்கவில்லை, எதையும் சிந்திக்கவில்லை. உடனடியாக கப்பலை கட்டுகிறார்கள். கப்பல் கட்டி முடித்த மாத்திரத்திலே மழை இறங்க ஆரம்பிக்கிறது. பூமி பிளந்து ஊற்றுக்கள் வெடித்து தண்ணீரை வெளியேற்றுகிறது. இந்த உலகமே மூழ்கிய வரலாறு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இடம்பெற்ற நிகழ்ந்த வரலாறு. மழை பெய்கிறது, வெள்ளம் ஊற்றெடுக்கிறது, மக்கள் எல்லாம் திணறுகிறார்கள், திண்டாடுகிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை எல்லாம் கப்பலில் ஏற்றுக்கொள்ளுங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள், மகனே வந்து கப்பலில் ஏறிக்கொள். யா புனைய இர்கம் மஅனா, மகனை வந்து கப்பலில் ஏறிக்கொள். மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய மகன், தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா யாருக்கு ஹிதாயத் கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பத்திலே இருக்கிறது. மகன் என்ன சொன்னான்? சஆவி இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா, மலை இருக்கிறது, பிரம்மாண்டமான மலை எல்லாம் இருக்கிறது. அதுக்கு மேல ஏறினா தண்ணிக்குள்ள நான் மூழ்கடிக்கப்பட மாட்டேன், தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னான். மலையில ஏறி நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னான். மலையும் கடந்து அந்த நீர் ஊற்றெடுத்தது என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? ஃபைதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்க், நீங்களும் உங்களோடு உள்ள மக்கள், உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் நீங்கள் இந்த கப்பலில் ஏறிவிட்டால் ஃபகுலில் ஹம்துலில்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஃபகுலில் ஹம்துலில்லாஹி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், ஃபகுலில் ஹம்துலில்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், எங்களை இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழுங்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய அந்த புகழ், நாம் எவ்வளவு புகழ்ந்தாலும் அல்லாஹுவை புகழ்ந்து முடிக்க முடியாத அளவுக்கு புகழுக்குரியவன். நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அற்புதங்கள், நியமத்துகள், அருட்கொடைகளும் அதற்கு அல்லாஹுவை புகழ நினைத்தால் நாம் இரவு பகலாக நின்று வணங்கினால் கூட போதாது. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகளில் ஒரு சிலவற்றை நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு சுவாசிக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான், சுவாசம். இந்த சுவாசத்தை அல்லாஹ் ஸ்டாப் பண்ணிவிட்டால், நிறுத்திவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. அதே போன்று அல்லாஹ் நமக்கு கல்பை கொடுத்திருக்கிறான், உள்ளம், இதயத்தை கொடுத்திருக்கிறான். இந்த இதயத்தினுடைய இயக்கத்தை அல்லாஹ் நிறுத்திவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகிறது? இன்றைக்கு நாம ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தால் மூச்சு விடுவதற்கு திணறக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு செயற்கையாக என்ன செஞ்சிருப்பாங்க? மூச்சு எடுப்பதற்கு, சுவாசிப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருப்பாங்க. சிலருக்கு அந்த உள்ளம், ஹார்ட் முறையாக என்ன செய்யாது, ஃபங்க்ஷன் பண்ணாது. அதை முறையா ஃபங்க்ஷன் பண்றதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க? செயற்கையான முறையில சில மிஷினரிகளை வைத்து அவர்களை முறையாக அவர்களுடைய ஹார்ட் வேலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். திடீரென்று ஹார்ட்டுடைய, நம்ம அதிகமாக பேசிக்கொள்றோம், ஹார்ட் அட்டாக் மௌத்தாயிட்டார், என்ன
இப்படியான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் ஒரு வினாடி ஒரு நரம்பு அல்லாஹ் ஃபங்க்ஷன் பண்ணாம வச்சுட்டான்னு சொன்னா நம்மளோட ஆட்டம் அப்படியே முடிஞ்சிடும். நாம எவ்வளவெல்லாம் பெருமைப்படுறோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்தது என்கிற அந்த நன்றி உணர்வு இல்லாமல் அல்லாஹுவை மறந்து செயல்படுகிறோம். அல்லாஹ் கொடுத்தது, அவன் கொடுத்ததை அடுத்த நிமிஷம் எடுப்பதற்கான ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது. நம்ம ஆரோக்கியமா ஓடி ஆடி திடுறோம், திடீரென்று ஒரு நரம்ப அல்லாஹ் அப்படியே நிப்பாட்டிட்டான்னு சொன்னா பெட்டுக்கு போயிடுறோம். பெட்டோட நம்முடைய ஆட்ட ஓட்டம் எல்லாம் முடிஞ்சிடும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத் கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவை சுக்ர் செய்ய கடமை பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வருகிறது என்றால் அல்லாஹுவை நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வர வேண்டும். நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க என்று நபிமார்களை பார்த்து சொல்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் எம்மாத்திரம், நாம் அல்லாஹுவை எவ்வளவு தூரம் சுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் அல் குர்ஆனில் அல்லாஹுவை புகழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிற அல் குர்ஆனுடைய வசனங்கள். இதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை நாம் எடுத்து பார்க்கிற போது ஹதீஸுகளும் அல்லாஹுவை புகழ்வதை பற்றி பல செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறது. ஒரு சில விடயங்களை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஒரு அராபி, ஒரு காட்டு அராபி நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அரபி, ஒரு காட்டு அரபி நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லிம்னி கலாமன் அகூலுஹு, நான் சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற நேரம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். அல்ஹம்துலில்லாஹ். நபி அவங்க என்ன சொல்றாங்க? குல் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். இந்த வார்த்தையை நாம அடிக்கடி சொல்லிக்கொள்ள வேண்டும், பேசிக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நம்முடைய நாவுகளில் அடிக்கடி இந்த வார்த்தை வர வேண்டும். இதெல்லாம் அல்லாஹுவை புகழுகிற வார்த்தைகள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய மகள், இவங்க ரெண்டு பேரும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து என்ன கேட்கிறார்கள்? தங்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு அடிமையை தங்களுக்கு கிஃப்டாக, அன்பளிப்பாக கொடுக்குமாறு கேட்கிறார்கள். யாரு? தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு காதிம், அடிமை, ஒரு அடிமையை தாங்க, எங்களுக்கு பணிவிடை செய்கிற, எங்களுக்கு வேலை வெட்டிகளை, எங்களுடைய தேவைகளை செய்து கொடுக்கிற ஒரு அடிமை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அலா உஅல்லிமுகுமா கைரன் மிம்மா சஅல்துமானி, நீங்க ரெண்டு பேரும் கேட்டதை விட சிறந்த ஒரு வார்த்தையை, சிறந்த ஒரு அம்சத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உறங்குவதற்காக, தூங்குவதற்காக உங்களுடைய தூக்க, அதாவது உங்களுடைய கட்டில், அதாவது பெட்டுக்கு நீங்க சென்றால் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹுவை 34 தடவைகள் தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்கள், புகழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் என்று 34 தடவைகள் சொல்லிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவைகள் சொல்லிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவைகள் சொல்லிக் கொள்ளுங்கள். மொத்தமாக 100 தடவைகள் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹுவை நீங்கள் திக்ர் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்ட அந்த சேவகன், அடிமை அல்லது காதிமை விட இது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் தூங்குவதற்கு முன்னால் இந்த தஸ்பீஹ், இந்த திக்ர்களை நாம ஓதிக்கொள்வது நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. நாம் அல்லாஹுக்கு கொடுக்கிற மரியாதை, அல்லாஹுடைய உரிமைகளில் ஒன்றாக இது இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்டதை விட சிறந்த ஒரு அம்சத்தை, சிறந்த ஒரு காரியத்தை அவங்களுக்கு
கற்றுக் கொடுக்கிறாங்க. இதை நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் தூங்குகிற நேரம் நமக்கு சில சந்தர்ப்பங்களில் கனவு ஏற்பட்டு விடுகிறது. அந்த கனவு நல்ல கனவாக கூட இருக்கலாம், கெட்ட கனவாக கூட இருந்து விடலாம். இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த ஒரு வழிகாட்டலை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதா ரஆ அஹதுக்கும் ருயா யுஹிப்புஹா, தூங்கும் போது தூக்கத்திலே நாம விரும்புகிற விதத்தில் ஏதாவது ஒரு கனவு கண்டால், நாம கண்ட கனவு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நலவு நடக்கிற மாதிரி நாம கனவு காண்றோம், ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு கனவு காணுகிறோம். அப்படி என்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னமா ஹிய மினல்லாஹ், அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம், அது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஃபல்யஹ்மதில்லாஹ அலைஹா வல்யுஹத்திஸ் பிஹா, அதற்காக அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். தூங்கும் போது தூங்கி எழும்பி நாம கனவு, ஒரு நல்ல ஒரு கனவு கண்டதாக நாம பேசிக்கொள்றோம். நம்ம தூக்கத்தில் நல்ல ஒரு விஷயத்தை கனவுல கண்டிருக்கிறோம். திருமணம் முடிச்சிருப்பாரு, அவருக்கு குழந்தை இல்லாம இருக்கும். அல்லாஹு தஆலா அவரது கனவுல அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சிற மாதிரியும், அந்த குழந்தைய அழைத்துக்கிட்டு ஒரு பூங்காவுக்கு போற மாதிரியும் ஒரு கனவு கண்டிருப்பார். குழந்தையே இல்லை, குழந்தை இல்லாதவர் ஒருத்தர் குழந்தைய அரவணைக்கிற மாதிரி, குழந்தையை கிஸ் பண்ற மாதிரி கனவுல கண்டிருக்கிறார் என்றால் அல்லாஹு தஆலா கனவுல காட்டி இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல அவருக்கு குழந்தையை கொடுக்கலாம். அது ஒரு நன்மாராயம், ஒரு நல்ல செய்தி. இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு செய்தி என்பதை நினைத்து அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுங்கள். வஇதா ரஆ, அந்த செய்தி ஒரு நல்லது கண்டா அதை மக்கள்கிட்ட சொல்லி காட்டுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மக்கள்கிட்ட இப்படி நடந்துச்சு, அல்லாஹ் இப்படி என்னுடைய கனவுல காட்டினான் அப்படின்னு நம்ம அதை புகழ்ந்து பேசணும். வஇன் ரஆ கைர ذلك, ஒரு நல்ல கனவு கிடையாது, ஒரு மோசமான ஒரு கனவை கண்டிருக்கிறார் என்று சொன்னால், மிம்மா யக்ரா, அவர் அதை மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை, வெறுக்கிறாரு. அவருக்கு அதை தான் கனவுல இப்படி கண்டுட்டேனே, இப்படி என்னுடைய கனவுல வந்துட்டே ஏதாவது நடந்து விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு ஒரு கனவை கண்டிருக்கிறார் என்றால் ஃபஇன்னமா ஹிய மினஷ் ஷைத்தான், அது ஷைத்தானுடைய ஒரு வேலை. ஃபல்யஸ்தஇஸ் மின் ஷர்ரிஹா ஃபல்யஸ்தஇஸ் பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அந்த கனவுல அவர் கண்டதை நினைச்சு ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும். வலா யஸ்குருஹா லி அஹத், அதை யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. நம்ம கனவுல ஒரு நாம விரும்பாத ஒரு விஷயம் வந்துட்டு, ஒரு கெட்ட ஒரு செய்தி, ஒரு கெட்ட ஒரு கனவை கண்டிருக்கிறோம்னு சொன்னால் அதை நினைச்சு நாம மனசை கஷ்டப்படுத்த தேவையில்லை. நாம அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது ஷைத்தானுடைய ஒரு வேல் என்று நினைச்சுக்கிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம சொல்லிட்டோம்னு சொன்னால் ஃபஇன்னஹா லா ததுர்ருஹு, அவர் கனவுல இப்படி ஒரு கெட்ட ஒரு கனவை கண்டிட்டாரு என்பதற்காக அவருடைய லைஃப்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் அல்லது கெட்ட ஒரு நிகழ்வும் நடக்காது. அல்லாஹ் அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை எந்த ஒரு கெடுதியையும் ஏற்படுத்தி விட மாட்டான், அவருக்கு எந்த ஒரு கெடுதியையும் அது செய்து விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கனவுல ஒரு நல்ல ஒரு கனவு கண்டோம்னு சொன்னால், நல்ல ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதற்காக அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதே நேரம் நாம விரும்பாத ஒரு கெட்ட ஒரு கனவு நமக்கு வந்திருக்கிறது என்றால் அது ஷைத்தானுடைய வேல் என்று நினைச்சுக்கிட்டு நாம அல்லாஹ்விடத்துல அதை விட்டும் பாதுகாவல் தேடிக்கொள்வோம். அதன் மூலமாக நம்முடைய லைஃப்ல எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது என்பது நபி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதி என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்திலே அல்லாஹுவை முறையாக வணங்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்துகளை அது அல்லாஹ் தந்தது என்பதை ஏற்று உணர்ந்து அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஷுக்ரை, அதை அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துக்கு செய்ய வேண்டிய அதாவது கைமாற்றை சிறந்த முறையில் செய்து அல்லாஹுவை ஷுக்ர் செய்து அதிகம் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய சிறந்த அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.